என்னப்பா சொல்ற? நெசமானே. இன்னைக்கு தான் அந்த புள்ளைய நேருக்கு நேரம் பார்க்க போறேன். சரி, அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். உங்க அத்தாச்சி வர போறா. எப்படா மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்க? ராஸ்கர் எனக்கு ஒரு மிச்சர் போயிட்டு போயிட்டா. ரெண்டு எடுத்துப்போம். இந்த புள்ள வர போறா. அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. என்னது தம்பி? நீ எந்திரி முதல்ல. உங்க அத்தாச்சி வர போறா. பிறந்துக்கிட்டு கிடக்கு. அவன் வந்த உடனே அது மாதிரி செயல் வேலை செய்யும். அவ வர போறா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும். அவதான் என் உலகம், அவதான் என் வாழ்க்கை. இதுவரை நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை. ஓஹோ, போன்ல பேசிருக்கேன். பார்க்காம கதலா வீடியோ கால் பண்ணி போனை கட் பண்ணி விட்டுருவா. எதா இருந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓஹோ, ஆனா வரப்போறா. அவளை பார்க்கணும். அவ பேரு எந்திரி. இப்போ ஒருத்தி வந்துட்டு போனால. ஆமா, அவ பேரு என்ன தெரியுமா? அது பேரு என்ன? கிளப்பு. கிளப்பா? என் பேரு உட்காரு. ஒரு ஆள் சொல்றேன், உன் பேரு ஜப்பு. ஐயா எந்திரி வர போறா. அவளை பார்க்கணும். தம்பி அடியே இவ்வளவு தூரம் சொல்றியே? ஆமாண்ணே, நம்ம வீட்டு குழந்தையாக்குன்னு உள்ள பாட்டேன். நீ வரைஞ்சு, நீ கவிஞன்னு எனக்கு தெரியும். அவளை பத்தி வரைஞ்சு ஒரு நாள் வரையும் பாடுறேன். பாரு ஐயா பிள்ளைய கோவியா. கொடியிலே மல்லிகைப்பூ. ஆமா, மணக்குதே மானே. எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டம். நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சம். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே. என் குழந்தையா எந்திரிக்காண்டி. எந்திரி. ஐயோ எங்கடா பாடியே வஞ்சி கோடி முன்னால வாரே உன் கை முடிச்சு பின்னால. பசமான மாட்டிக்கிட்டு தூண்டில் கண்ணால. பூஞ்சரமானி சாஞ்சிக்கடி மாமின் தோல் மேலே. பாடியே வஞ்சி கோடி முன்னால வாரே உன் கை முடிச்சு பின்னால. வசமாக மாட்டிக்கிட்ட தூண்டில் கண்ணால. பூஞ்சரமானி சாஞ்சிக்கடி மாமின் தோல் மேலே. பாடியே வஞ்சி கோடி முன்னால கை முடிச்சு பின்னால. கரடியே உனக்குட்ட வச்சுக்கிட்டேன். கரடியே உனக்குட்ட வச்சுக்கிட்டேன். உனக்கோடவா உனக்கோடவா பாடியே வஞ்சி கோடி முன்னால மாறே கை முடிச்சு பின்னால. பசமான மாட்டிக்கிட்டு தூண்டில் கண்ணால. உச்சரமானி சந்திக்கு போவேலே. பாடியே வஞ்சி கோடி முன்னால மாறே கை முடிச்சு பின்னால. ஹாய் ஹாய் இருந்துட்டேன். அதை கேட்கறேங்க. உங்களை புதுசா பார்த்தனால ஹாய் சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அம்மாச்சியா? இல்ல அந்த பிள்ளையோட அப்பத்தாவா? இல்ல அவங்க வீட்டுல பாத்திரம் கழுவுறவங்களா? யாரு என்னன்னு சொல்லுங்க. யார அசிங்கப்படுத்துறது? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ
அடியாத்தாடி இளப்பன தொண்டருக்கு கட்டி பறக்கிறது சரிதானா அடி அம்மாடி ஒரு அளவு சரிதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடியாண்டோ எங்கேயோட ஆடி பார்த்திருக்கேன். ஹலோ, பரவாயில்ல, எனக்கு நீங்க கிடைச்ச பொக்கிஷம் எந்திரி. உன்னை பார்த்தா எனக்கு எந்திரிக்க மாட்டேங்குது, ஏற்கனவே எந்திரிக்க மாட்டேங்குது. சரி பாத்துக்கலாம். அடி எந்திரி. ஓடி வாடின்னு பேசாதீங்க. அவசாரி முண்டை குண்டே விடுவேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத. நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உலகம். எனக்கு பிடிக்கல. எனக்கு நீதான் வேணும் வேணும் வேணும். நான் சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். என்ன சொல்லிட்டு போ. இந்த கல்யாணத்துல நீங்க பிடிக்கலன்னு சொல்லுங்க. மட்டும் அந்த வார்த்தை மட்டும் சொல்லாது. எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் உங்களுக்கு எதையும் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளைன்னு நினைக்கல. 10 வருஷம் கழிச்சு உனக்கு நான் மாப்பிள்ளை கிடைச்சிருக்கேன். அவங்க நல்ல மாப்பிள்ளைன்னு நினைக்கல. நகை வைக்கிறவனுக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு. நகை நடி பெரிய நகை, பொல்லாத நகை. இன்னும் ஒரு பவுன் 1500 ரூபா வைக்கிறாங்க. ஒரு பவுன் 1500 ரூபா வைக்கிறாங்க. நீ நகை கடைக்கு போனியா காரைக்குடி கவரிங் கடைக்கு போனியாடாவது இருக்கிற ஏண்டி கவரிங் கூட ஒரு பவுன் 1500 ரூபாய்க்கு வாங்க முடியல, 1500 ரூபாய் வைக்கலாம். ஒரு பவுன் 1.5 லட்சம் ரூபாய் வைக்கலாம். 1 லட்சமா? நம்ம எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நகைய. சரி முடி, நகையா முக்கியம். ஐயா நீதான் எனக்கு முக்கியம். எங்க வீட்டுல கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி நான் ஏன் வேணாம்ன்ற. நம்ம பிறந்துட்டோம், ஒரு லட்சியத்தோட வாழணும். ஒரு என்ன அப்படி லட்சியம்? படிக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஜோர அவர் கைதட்டு கொடுங்க. ஏன்னா கல்வி முக்கியம். இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைச்சிட்டா பரிச்சுன்னு ஏறி போயிருங்க. ஆனா நீ படிப்பு தான் முக்கியம்ங்கிற பாரு. அதுதான் உனக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். அப்படி நீங்க என்ன படிக்கிறீங்க? வேண்டாம், நான் படிக்கிறத சொன்னா நீங்க என்ன படிக்க வைக்க போறீங்களா? சும்மா சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, நீங்க படிக்க வைக்க மாட்டீங்க. சொல்றீ, அப்புறம் கட்டிக்க போறேன். நான் இது பண்ண மாட்டேனா? போடின்னு சொல்லாதீங்க. சரி சரி சொல்லுங்க மேடம். நான் படிக்கிறது என்ன நீங்க படிக்கணும்னு சொல்லுங்க. பிஆர்சி. பிஆர்சி காரைக்குடி டு புதுக்கோட்டை பசுமார்ல தெரியும். சரி, பிஆர்சி முடிச்சிட்டு பிஆர்சி முடிச்சு எம்டிஎஸ். எம்டிஎஸ் அது என்ன எம்டிஎஸ்னா? காரைக்குடி டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா? அரிய பிஆர்சி படிக்கிற சொல்லி பரவாயில்ல. நீங்க வாழ்க்கையில படி. சரி, படிக்கிறபடி படிக்கிறது. என்ன கல்யாணம் பண்ண இல்லையா? ஏன் இவ்வளவுலாம் சொல்லி கல்யாணத்துல ஓகட்டுன்னு தெரியுமா? ஏன்? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசி வேக வைக்க சொன்னாலே என்னால வடிக்க முடியாது, இறக்க முடியாது. சரி, நான் ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைப்பேன். அடியே என் உருவத்தை அந்த அக்கா பாரு நினைச்சு சிரிக்குது. அடியே என் உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. எங்க லோடு இழுக்காது? பெரிய மண்பானே உள்ள வச்சிருப்பாங்க. எல்லாரும் அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமா கொட்டிருப்பேன். அடியே ஐயா, அது மட்டும் இல்ல, நான் இருப்பது 30 கிலோ நேத்து பார்த்தேன். நீ 90 கிலோ இருக்கும். அடியே ஒரு சேச்சிப்புன்னு இருந்தா, ஒரு சல்லின்னு இருந்தா, ஒரு லோல இருந்தா அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ பரவாயில்ல. வாழ்க்கைக்கு பயம் இருக்கக்கூடாது. வாழ்க்கைக்கு பயம் இல்ல, ஆனா ஓட்ட உலக்க இருக்கா? ஏன்டி சண்டைக்கார மாதிரியே பேசுறேன்? வா, உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். உன்னை நம்பி நான் இருக்கேன். வா, என்னை மட்டும் மாட்டேன்னு மட்டும் இந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. நீங்க மாட்டுவீங்களா? மாற்றத்தானே உன்னை கட்டி. ஆனா ஒண்ணு, நீ கிடைச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்? ஏன்னா உன்ன மாதிரி கருப்பா உள்ள பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணோம்னா வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டினா கூட வர மாட்டேன். வந்துட்டு போனாலே கிளப்பு. அவ மாதிரி ஆளை கூட்டு வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் வருவேன். நம்ம கொலை நடிகை போயிருக்கேன். ஆனா உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் சிங்கப்பூர் போய் 50 வருஷம் கூட இருந்து வரலாம். ஆமா, வீட்டுல குழந்தைனார் இருக்காரா? நான் போறேன். நீ குழந்தைனாலே மாசமான நீ ஆக்கலாம் ஆக்கிடுவேன். படி இதாண்டி ஒரே தான் குத்தாத, சுருக்கு சுருக்கு குத்து. உன் தங்கச்சி வரா. தங்கச்சி வருவா பாரு. அவ கிளப்பு.
அடியே ஏய் ஆமா அவன் யாரு அவ யாருன்னு கேட்காதே, அப்புறம் முதல்ல மரியாதை தேவை. ஏன் கார்த்தி சரி அது யாரு இருமா அந்த ஏய் இந்தடி சிரிக்கி இரு லம்பாடி முண்டை ஏய். கேள்வி ஏய் எவ்வளவு பயில எனக்கே துரோகம் பண்ணியாடா? கோவில இருந்தே ஜோலி வாக்க கூப்பிடுறியா? உங்க கம்பெனி இதாச்சா? யாரு அவ ஏய் மரியாதையா பேசுறேன். சரி யாரு அவ ஏய் ஏய் கார்த்தி என்னடா அந்த குழந்தையாக ஒரு பாட்டு பாடு, அந்த குழந்தையாக பாட்டு பாடுறதா இல்லையாடா? நீ விரும்புறதானே, நீ விரும்புறதானே? இது வேணாமா? மூஞ்சில முடிப்பாங்களா? முகரே பாரு முகரே. நீ இனிமே என் மூஞ்சில முடிக்காத, நீ எனக்கு வேணாம். வேணாமா எனக்கு நீ வேணாம் 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 வேணாம். எனக்குன்னு உள்ளவ அந்த எந்திரிதே. அது என்ன எத்தனை உட்கார்ந்து யாரு அவ அவதான் நான் கட்டிக்க படவும். கட்டிக்க போறவள அப்ப நானு நீ வேணாம், நொப்பை விட்டு போயிரு. என் அப்பா வீட்டுக்கு போவா நீ இருந்து வாழன்னு இவளா? தேவை. அக்கா அடக்கி வச்சு எலும்பு கூட சேலை கட்ட ஒட்ட அறுத்து முறை நானே கிட்ட முட்டை நான் எலும்பு கூட வந்து கூட 60 கிலோல இருப்பா ஏய், உனக்கு தெரியும் ஊரு வந்து வர ஆம்பளை கிடைக்கல உனக்கு போய் உனக்கு கிடைக்கல உனக்கு பூசை கட்டி போஸ்ட் பத்திரமா ஏறி இவ தங்கம் புடிய மக்கள ஏறி மான கிட்ட முட்டை ஓ மோதிர கடைக்கு ரெண்டு பொண்டாட்டி கேக்குதா பூங்காத்து திரும்புமா, ஏ பாட்டு விரும்புமா, ஆளாட்டு ஓ வாயில உன் குஞ்சில் நீரோடு. முகர கடைய பாரு ஓ முகர கடைய ரெண்டு பொண்டாட்டி கேக்குதாடா மான கிட்ட முட்டை அப்படியே போட்டு செப்பி அந்த பேர் வச்சுக்க முகர கடைய பாரு நீ வேணும்னா என்ன வேணும் ஆள பாரு ஆள என்ன வேணும் இல்ல அங்க என்ன இதான் என் உலகம். மான கிட்ட முண்டோ அட மூணு வருஷம் முட்டை அட கீரை முட்டை துணி முன்னாடி பேச யாருக்கு யாரு முட்டை யாருக்கு யாரு முட்டை குடுத்துட்டு அப்படியே நாத்தி கொண்டு அங்க இருந்து வந்துட்டா என்ன மாதிரி ஆச்சு இதே மாதிரி இந்த அங்க வந்து என்னை பாரு சண்டை வராதே நீ. கண்ட உலகம் போடா என்ன பண்ணாதேடா மான கிட்டவனே ஏய், அவளை மட்டும் என்ன என்ன வேணாலும் பேசு. எவ்வளவு பேச அவளை மட்டும் பேசாத. ஏன் அவன் உசுரு. சுந்தரையா பத்திரட்டு மரியாதையா பேசுறியா? அவளை விட்டுட்டு வந்தே நம்பி வந்துட்டேன். ஏண்டா